வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பா உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகரன். தமிழ் திரையுலகில சில வெளியில சேனல்கள்ல வராத சில சுவையான சம்பவங்கள், பல நடிகர்களை பத்தி யாரையும் பர்சனலுடைய லைஃப சொல்லாம, ரொம்ப ஹியூமரா நடந்த சில சம்பவங்கள அந்த நடிகர்களே சொல்லி, அது சம்மந்தப்பட்டவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி ஒரு மிக நகைச்சுவையான சம்பவம் என்னன்னா, அவ்வளவு பெரிய நடிகர் ரங்கா, அவர ஒரு தடவ அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. அது வைக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, நடிகர் சந்திரபாபு. இதுவரைக்கும் எந்த சேனல்லயும் இது வந்திருக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா, இந்த சம்பவத்த ஆதாரபூர்வமா நான் என்னால ஏன் சொல்ல முடியும்னா, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இருக்காரு இல்லையா? அவரு மிகப்பெரிய மேதை. அவர் சந்திரபாபுவுக்கு ரொம்ப நெருக்கம். ரங்கராவ் எல்லாருமே அவருடைய ஒரு இடத்துக்கு அவங்க சந்திரபாபு வீட்டுக்கே கூட போவாங்க. போனாங்கன்னா மது அருந்துற பழக்கம் உண்டு. சந்திரபாபு ரெகுலரா ஆல்கஹாலிக்கா இருந்ததுனால, அவரு நெறைய பேர கூப்பிட்டு அந்த விருந்து குடுப்பாரு. அவரு ரங்காராவ் பார்க்கறதுக்கு ஏஜ் ஆன ஆளா இருந்தாலும், வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. "டேய் பாபு, டேய் ரங்கா" அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா, ரங்காராவ் பார்க்கறதுக்கு வயசானவரா இருந்தாலும், இளம் வயசுலயே முதியவர் ரோல் பண்ணாரு. அவரு "டேய் வாடா போடாம்பாரு." பாபு ஒரு தடவ என்ன பண்ணியிருக்காரு, பாபு உட்கார்ந்து 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது புரோஹிபிஷன் பீரியட். அதாவது அப்போ ஐஜின்னா ஒரு ஐஜி தான் இருப்பாங்க. எஃப்.பி. அருள்ன்னு ஒருத்தர் இருந்தாரு சென்னையில. அவரு சந்திரபாபு குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா சந்திரபாபுடைய அப்பா வந்து காங்கிரஸ்ல சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தவரு. ஒரு தியாகி. சோ அதனால காமராஜருக்கு அவங்க ரொம்ப நெருக்கமா சந்திரபாபு இருந்ததுனால, அவங்க அப்பாவும் சந்திரபாபுவும் இருந்ததுனால, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவருக்கு நெருக்கமா இருக்கிறாருன்னா போலீஸ் ஆபீசரோட மரியாதை கொடுப்பாங்க. அது இலக்கணம். அது மாதிரி அருள் ரொம்ப நெருக்கம் சந்திரபாபுக்கு. அதனால அவர் தைரியமா ட்ரிங்க் பப்ளிக்ல பண்ண மாட்டாரு. வீட்ல பண்ணுவாரு. அப்ப லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததா இல்லையாங்கிறது எனக்கு சரியா அதுக்கு வரலாறு இல்ல. ஆனா ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லாம் லிக்கர்லாம் வரும். வீட்லயே வச்சு பண்றதுனால அவங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. அப்படி ஒரு தடவை ரங்கராவ் அப்ப எம்எஸ்வி அங்க இருந்தார். எம்.எஸ். விஸ்வநாதன் சார் இருந்தப்ப, அவர் ரங்கராவ், இவங்க ஆ சந்திரபாபு இவங்கெல்லாம் லேசா மது அருந்திக்கிட்டு இருந்த உடனே கொஞ்ச நேரத்துல இருந்துட்டு, அவரு "விஸ்வநாதன் சார் நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் சந்திரபாபு அங்க நடந்த ஒரு சம்பவத்த எம்.எஸ்.வி சார்ட்ட சொல்லியிருக்காரு. அத அவரு எங்ககிட்ட சொன்னாரு. என்னன்னா, லேட் ஆன உடனே அவரு எம்.எஸ்.வி போன உடனே ரங்கராவும் "நானும் கிளம்புறேன்ப்பா" அப்படின்னு. "டேய் இருடா ரங்கா, கொஞ்ச நேரம் இரு. நைட்ல நான் டிரைவர கொண்டு போய் விட சொல்றேன். நானே கொண்டு போய் விடுறேன்." "இல்லப்பா பெரிய பிரச்சனை. போற வழியில ஏதாவது கார சரியா ஓட்டணும். நான் போறேன்." அப்படின்னு சொன்னேன். "டேய் போகாத டேய். நீ குடிச்சிருக்க. ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகி மாட்டுனா நான் தான்டா உன்னை காப்பாத்தணும். நீ என்ன பெரியவனா? எனக்கு என்ன யாருன்னு தெரியாத மக்களுக்கு? போலீஸ்காரனுக்கு என்ன தெரியாதா ரங்கராவ்ன்னு? சந்திரபாபு சொல்லித்தான் என்ன போலீஸ் விடணுமாங்கிற மாதிரி கொஞ்சம் 2 பேருக்குள்ள ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட். அது ஒரு 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 ஆரோக்கியமான சண்டை அவங்களுக்குள்ள. சந்திரபாபு என்ன பண்ணியிருக்காரு, அவர் போற அந்த ரூட்ல இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அது ஒரு லேண்ட்லைன். அந்த நம்பர அவர் கூட இருந்த மேனேஜர்ட்டயோ சொல்லி அந்த நம்பர போட சொல்லி, அங்க இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ட்டயோ, அந்த கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், அப்ப இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு. சப் இன்ஸ்பெக்டர்னே யார்ட்டயோ அந்த பொறுப்புல இருந்தவங்களுக்கு போன பண்ணி, ஒருத்தன் நான் சந்திரபாபு பேசுறேன். உடனே அவங்க பயங்கரமா போன்லயே சல்யூட் அடிக்கிற மாதிரி அவருக்கு செல்வாக்கு உண்டு. அரசியல் ரீதியா விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஐஜியினுடைய குடும்ப நண்பருங்கிறதுனால, சொல்லுங்க சார்ன்னு அவங்க சந்திரபாபு பீக் பீரியட். பெரிய நடிகர்னோடனே சொல்லுங்க சார்ன்னோடனே ஒருத்தன் ரங்கராவ் மாதிரியே இருக்கான். பார்க்கறதுக்கு அப்படியே ரங்கராவ் மாதிரி இருப்பான். பார்த்தா நானே ஏமாந்துருக்கேன். அவன் எல்லாத்தையுமே பணத்தை கேட்டு மிரட்டுறான். ரங்கராவ் மாதிரியே நடிச்சு பணம் கேட்கறான். இப்ப அவன் பார்த்தான் ஒரு கார்ல போறான் அவன். அவன் விடாதீங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. ரங்கராவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான். ஏன்னா அவன் மாதிரியே ஒருத்தன் ஃப்ராட் பண்ணி என் ஊர்ல எல்லாம் காசு வாங்கிட்டு கடையில எல்லாம் போய் காசு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கார் நம்பர் சொல்லிட்டேன். கரெக்டா அவங்க வெளியில நின்னாங்க. ஒரிஜினல் ரங்கராவ் அந்த கார்ல வந்த உடனே காரை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே அவர் சார் இறங்குங்க கீழே. உடனே நான் யார் தெரியுமான்னு. யோ தெரியும்டா இறங்குடா வாடா போடான்னு. ஐ எம் ரங்கராவ். தெரியும் ரங்கராவ் தான் எங்களுக்கு தெரியும். வா உள்ள வான்னு உள்ள கூட்டு போயிட்டான். ஸ்டேஷன்ல கொண்டு உட்காந்து வச்சுட்டாங்க. உட்காந்து வச்ச உடனே அவரு நான் எவ்வளவு பெரிய ஆக்டர் ரங்கராவ்யா, நான் என்ன உள்ள வச்சிருக்கீங்களா? நான் லேசா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கல்ல. இல்ல சார் நீங்க பயங்கர நீங்க வாங்கன்னா உங்களை சொல்றது கூட எங்களுக்கு வெக்கமா இருக்கு. பார்க்க அப்படியே இருக்கீங்க. அவர் பேரை ஏன் கெடுக்குறீங்க? நீங்க ஒரு ஃப்ராடு. அவர் மாதிரி உருவம் இருக்குன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு இருக்கீங்க ஊரெல்லாம். எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு.
யாருன்னு சொல்லல. சந்திரபாபு போன் பண்ணாருன்னு இவங்க போலீஸ் சொல்லல. உடனே பெரிய பிரச்சனையான உடனே தாங்க முடியாம ஒரு ஸ்டேஜ்ல, ஏன்னா நைட் பூரா அவரை உட்காத்தி வச்சு எஃப்ஐஆர் எல்லாம் போட போறாங்கன்னு உடனே பயந்து போய், யோ நான் வந்து சந்திரபாபு வீட்டுல இருந்தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சந்திரபாபுக்கு போன் பண்ணி கேளுங்க, சந்திரபாபு நம்பர் இருக்கா நான் தரட்டுமா இல்லைன்னு சொன்ன உடனே, யார்கிட்டடா கதை விடுறேன், சந்திரபாபு ஒண்ணு வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இல்லையா நீங்க நம்பரை போட்டு கொடுங்க நான் பேசுறேன் உடனே சந்திரபாபு மட்டும் அவர் பிடிக்க பிடிக்க சொல்லலைன்னா நாங்க பிடிச்சிருக்க மாட்டோம், அவரையே ஏமாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் போடுறேன் அப்படின்னு உடனே போனை போட்டு ரங்காராவே எடுத்து, டேய் பாபு என்ன பிடிச்ச வச்சுட்டாங்கடா, நீ கொஞ்சம் சொல்லுடா, நான் ஒரிஜினல் உன் வீட்டுல இருந்தானடா வந்தேன், இப்பதானடா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் சொல்லுடா உடனே போனை போட்டு சொல்லிட்டியோ ஒரிஜினலா நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரிஜினல் ரங்காராவியா, டூப்ளிகேட் எங்க இருக்கான்னு தெரியாது, அவனை கண்டுபிடிக்க சொன்னா இவரை பிடிச்சு வச்சுட்டீங்க, நான் இப்ப வாரேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்து அவரை அந்த அங்கேயே அவரே கையெழுத்து போட்டு ஒரிஜினல் ரங்காராவ்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வெளியில வந்த உடனே, என்னமோ பாபு என்ன பெரிய ஆளா, என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்னு திமுறா பேசுனே, பாபு வரலைன்னா நீ மாட்டிருப்ப இல்ல, சந்திரபாபு வரப்போய் தானடா நீ தப்பிச்ச அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு எம்எஸ்வி இந்த விஷயத்த சொன்னாரு. இது மாதிரி சந்திரபாபு மட்டும் இல்ல, பல காமெடி நடிகர்கள், பல பெரும்பாலும் காமெடி நடிகர்களுக்கு தான் இந்த மாதிரி காமெடியான சம்பவங்கள் இருக்கும். அது மாதிரி நிறைய விகேஆர், வெண்ணிராடை மூர்த்தி, தேங்காய் சீனிவாசன், இந்த மாதிரி பல நடிகர்களோட நான் பணியாற்றுனதுனால அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சுவையான சம்பவங்களை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். மறக்காம தொடர்ந்து எங்களுடைய டிஎம்ஏ சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். Hello, newcomers. Newcomers, do you want to become a successful filmmaker? Watch the DMA channel. Watch the DMA channel. Senior writer Dina Carr is teaching and coaching perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, watch, and reach the heights of your goal. This lesson will be your passion wall.